வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம். புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் சுருட்டிய நபர். அரசு ஒப்பந்த ஊழியர் கைது. இனி விரிவான நிகழ்வுகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்ததாக தொடர்ந்து படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் அந்த ஓட்டலில் சோதனை செய்த போது ஒரே அறையில் 8 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை பிரித்து சோதனை செய்த போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதற்காக கஞ்சா பொட்டலங்களை எடை பார்க்கும் கருவி மூலம் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் காரைக்காலை சேர்ந்த கிருத்திக் ரோஷன், கிருஷ்ணகுமார், ஆதிஷ், ரஃபீக், சாகுல் அகமது, ஹாரூன் இஸ்மாயில், ஆண்டோனி, ஷகில் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 8 நபரிடம் பல்வேறு எடை கிராமங்களை கொண்டு ரூபாய் 30,000 மதிப்பிலான பாலித்தீன் பைகளில் சுமார் 260 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 பேரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள், கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவி மற்றும் ரூபாய் 7,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா வழங்கினார். தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்த நாளை ஏழை எளியோருக்கு நலத்திட்டம் வழங்கும் விழாவாக ஒரு மாதம் முழுவதும் கொண்டாட புதுச்சேரி மாநில திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இன்று காலை நடைபெற்றது. தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமை வகித்தார். தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, வழக்கறிஞர் அணி தலைவர் லோக கணேசன், தொகுதி அவைத் தலைவர் விஜயரங்கன், வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் தாமோதரன், நிர்வாகிகள் செல்வராஜ், சுப்பிரமணி, மதி, சிவராமன், அருண், பானுபிரியா, சரவணன், சுகுமார், சுப்பிரமணி, சிவராமன், வசந்தி, அன்பு செல்வம், திருஞானம், சுகுமார், காரி, பிச்சைமுத்து, வசந்தி, எவிலன், ராதா, ராதாகிருஷ்ணன், முரளி, ஆறுமுகம், கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500 பெண்களுக்கு புடவை, ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் கோபால், வேலவன், டாக்டர் மாயகிருஷ்ணன், அமுதகுமார், நர்கீஸ், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்களின் அமர்வு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஞானகும்பம் 2024 ஒரு அமர்வான இக்கூட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். பன்முக கல்வி முறையை ஒன்றிணைக்கும் இந்த முயற்சியை சிக்ஷா சமஸ்கிருதி உத்தன் நியாசின் தேசிய செயலாளர் டாக்டர் அதுல் கோத்தாரி பாராட்டினார். மேலும் நவீன கல்வி முறைகள் இந்தியாவின் தனித்துவமான அறிவு பாரம்பரியத்தை ஒருங்கிணைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பண்டைய ஞானத்தின் நவீன பிரபஞ்சம், வேதங்கள், உபநிடதங்கள் மற்றும் புராணங்கள் போன்ற ஆன்மீக நூல்களில் பொதிந்துள்ள ஆழமான ஞானம், மன ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற இன்றைய உலகின் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் திறன் கொண்டது என டாக்டர் கோத்தாரி குறிப்பிட்டார். இந்திய தத்துவத்தில் வேரூன்றிய தார்மீக மதிப்புகள் மற்றும்
நெறிமுறை கொள்கைகளை வளர்த்து சமுதாய நலன் சார்ந்த குடிமக்களை உருவாக்குதல் நமது பொறுப்பு என புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக் அரசு பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வளமான அறிவு பாரம்பரியத்தை நவீன கல்வி முறையில் ஒருங்கிணைப்பதன் மூலம் நாம் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளும் பன்முக திறன் கொண்ட தலைமுறை உருவாக்க முடியும். இந்த முயற்சி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எவ்வாறு சாத்தியமானது என்பதை துணைவேந்தர் கிருஷ்ணன் தெளிவாக விளக்கினார். விழுப்புரம் வட்டம் பள்ளித்தென்னல் SM மற்றும் ஆஸ்கோ விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் 11ஆம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் வட்டம் பள்ளித்தென்னல் SM மற்றும் ஆஸ்கோ விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் 11ஆம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலை கார்த்திகேயன் மற்றும் திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் தேமுதிக முன்னாள் கவுன்சிலர் சங்கர் மற்றும் ராம்குமார், இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வெங்கடாச்சலபதி மற்றும் SI செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் SM பாலன் முதல் பரிசு ரூபாய் 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு ரெட்டிக்குப்பம் ஸ்போர்ட்ஸ் கிளப் 8,000 ரூபாயும், மூன்றாம் பரிசு தென்னல் பிரெஞ்சு 6,000 ரூபாயும், நான்காம் பரிசு ஆஸ்கோ அணி தென்றல் 4,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பரிசுகளை வழங்கியவர்கள் விக்னேஷ்குமார், பிரவீன்குமார், பால புருஷோத்தமன், அமுதா, தனஞ்செழியன், ஐயப்பன். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சங்கர், ராம்குமார், சண்முகம், வெங்கடாச்சலபதி, கதிரவன், பன்னீர்செல்வம், பிரகாஷ், மலையப்பன், ராஜி, சுசிபாலன், டிரான்ஸ்போர்ட் செந்தில்குமார், கருணா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை பள்ளித்தனல் கிராமவாசிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்த்தி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம்பன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் மெயின் ரோடு வழியாக ராமநாதபுரம் மாஞ்சாலை முதல் 10 சந்திப்பு வரை செல்லும் RC 22 சேதராப்பட்டு சாலையில் கிழக்கு பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 49.50 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்தி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வுக்கான ஆட்டோ பிரச்சாரம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் வாக்காளர் அட்டை திருத்தும் பணி நடைபெற்றது. அதனையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் உத்தரவின் பேரில் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சொல்லுக்கிணங்க என்றும் நீங்கா நினைவுடன் புதுவை மாநில செயலாளர் சரவணன் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் வாக்காளர் விழிப்புணர்வுக்கான ஆட்டோ பிரச்சாரம் தொகுதி முழுவதும் செய்யப்பட்டது. தொகுதி தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆட்டோ பிரச்சாரம் மாலை 4:30 மணி அளவில் கிழக்கு கடற்கரை சாலை காமராஜர் மணிமண்டபம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரளான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் சுருட்டிய அரசு ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார். வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார், வயது 41. இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார். இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிசாலை பனமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கோபி, வயது 38. இவர் பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஒதியம்பட்டு பகுதியில் பலரிடம் ரூபாய் 1 லட்சம் டெபாசிட் செய்தால் மாதம் 8,000 வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி பலர் லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்துள்ளனர். கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது, பின்னர் வட்டி தரவில்லை. இதனால் ஒதியம்பட்டு சீனிவாச கார்டனை சேர்ந்த உலகநாதன் மனைவி தீபா, வயது 38 என்பவர் 51 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிந்து ஜெயக்குமாரை நேற்று கைது செய்து கோர்க்காட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.
அன்னை ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் அன்னை ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி தலைமை கழகத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில எம்ஐஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோ மற்றும் கழகத்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டையை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நகர கழக தலைவர் செல்வகுமார், தொகுதி செயலாளர் கருணாநிதி, தொகுதி தலைவர் காந்தி மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா நேற்று லாஸ்பேட்டை சுவாமி விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு 2023ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினர். பென்ஷன் வாங்காத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்களுக்கு சங்கத்தின் சார்பாக உதவித்தொகை மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கினார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி பைரவரின் ஜென்ம தினமானதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ பைரவருக்கு சகஸ்ர நாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. மேலும் ஜென்ம தினமான கூடிய பைரவாஷ்டமி தின பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ பத்ம சட்டநாத தம்பிபிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி திருபுவனையில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசாரம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவிப்பின்படி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருபுவனை தொகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் தமிழக வெற்றி கழகத்தினர் திருபுவனை தொகுதியில் ராஜா தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா, ராஜசேகர், அபிமன்னன், மணிகண்டன், ஜெயக்குமார், சிவபிரகாஷ், தேவா, செல்வகுமார், ராஜேஷ், தமிழ், சுமித்ரா, ஜீவா, அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் வீதி வீதியாக மற்றும் வீடுகளில் நேரில் சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வைத்தியநாதன் எம்எல்ஏவின் துணைவியார் ரமா வைத்தியநாதன், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் நளினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு
பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தாய்மார்கள் பயன்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 50,000 வைப்பு தொகை, திருமண உதவித்தொகை, கலப்பு திருமண உதவித்தொகை, 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் உதவித்தொகை மற்றும் தாய்மார்கள் கருவுற்றது முதல் குழந்தை பிறப்பது வரை அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு கண்காணிப்பு என பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு 5 வயது வரை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுப்பதன் மூலம் அவர்கள் எந்த நோயின் பாதிப்பும் இன்றி ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவார்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு மற்றும் கிளை செயலாளர்கள் கூட்டம் பாக்கமுடியான்பட்டு காரஸ் மார்க்ஸ் படிப்பகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு மற்றும் கிளை செயலாளர்கள் கூட்டம் பாக்கமுடியான்பட்டு காரல் மார்க்ஸ் படிப்பகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முருகன் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் மாநில குழு முடிவுகள், எதிர்கால வேலைகள் சம்பந்தமாக பேசினார். தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் எழிலன், செல்வம் ஆகியோர் பேசினர். தொகுதி பொருளாளர் தனச்செழியன், தொகுதி குழு உறுப்பினர்கள் லோகு, ரவிச்சந்திரன், தியாகு, முருகன், ஆரமுது, வெங்கடேசன், கிளை செயலாளர்கள் சண்முகம், மாரிமுத்து, சிவகுமார், பிரதீபன், கார்த்திகேயன், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 26 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு தொடக்க விழா தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் சிறப்பான முறையில் கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த தீபாவளிக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள 10 வகையான பொருட்கள் கான்ட்ராக்ட் மூலமாக மானிய விலையில் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். தீபாவளி பண்டிகை முடிந்து 1 மாதம் ஆக போகிறது. இதுவரை தீபாவளிக்கு வழங்குவதாக சொன்ன 10 வகையான மளிகை பொருட்கள் இதுவரை வழங்கவில்லை. எனவே இனியும் காலம் கடத்தாமல் உடனடியாக அறிவித்த பொருட்களை வழங்க வேண்டும். இனியும் காலம் கடத்தினால் மக்களை திரட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ரவி அவர்கள் தலைமை தாங்கினார். ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவம் அதிகாரி பாமகள் கவிதை, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா, வைஷாலி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் தனிகச்சலம் கலந்து கொண்டு உலக கண் பார்வை தினம் பற்றி சிறப்புரை வழங்கினார். மேலும் கண் பராமரிப்பையும் கண் நோய்கள் பற்றியும் கண்தானத்தின் அவசியத்தையும் பற்றி விவரித்தார். உலக கண் பார்வை தின விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மாணவர்களின் கண்தான விழிப்புணர்வு நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முன்னதாக விலங்கியல் விரிவுரையாளர் லதா வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண் தொழில்நுட்ப உதவியாளர் சுபலட்சுமி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை விரிவுரையாளர் தேவி பாலா மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் விரிவுரையாளர் வித்யா நன்றி கூறினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.